ஒரு சின்ன கிராமத்துல ராமமூர்த்தி சாவித்ரியம்மா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. உங்களுக்கு கார்த்திக் வினய் அப்படின்னு 2 பசங்க. பெரியவனான கார்த்திக்கு பட்டணத்துல பல்ராம் அவங்களோட பொண்ணான அவனி கூட கல்யாணம் பண்ணாங்க. அப்போ சாவித்ரம்மா இப்படி சொன்னாங்க, எங்க நம்மளுக்கு ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைச்சது இல்ல? ஆமாண்டி, இருந்தாலும் நம்ம சம்மந்திக்கு அதிகமா பணம் இருக்கு அப்படின்னு கர்வமே இல்லங்க. சொல்றது உண்மைதான், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. டே கார்த்திக்கு, உனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு தானே? அம்மா அது அவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்ம சம்பந்தத்தை எப்படிமா ஒத்துக்கிட்டாங்க? அவங்க பணத்தை பாக்குறது இல்லையாப்பா, நல்ல மனுஷங்க நல்ல மரியாதை இருக்கிற குடும்பத்தை தான் பாக்குறாங்களாம். பரவாயில்லப்பா, நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குல்ல. ஆமாங்க, நான் போய் இந்த விஷயத்த பத்தி எங்க அண்ணங்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரமா இந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா ராமமூர்த்தி மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பா, என்னாச்சுப்பா, என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லா வாழ்ந்த பொண்ணு இங்க நம்ம வீட்ல எப்படி இருக்க போதோ, அதுவும் வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. ஓ அதுவாப்பா, வேற என்னப்பா பண்றது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்பா கார்த்திக்கு, நீ முதல்ல ஒரு ஏசிய வாங்கி உன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணுப்பா. அப்பா, ஹால்லயே ஃபிக்ஸ் பண்ணலாம்ப்பா, அப்பதான் எல்லாருக்கும் வசதியா இருக்கும். டேய், ஹால்ல எதுக்காகடா? அப்பா, நம்ம ஒன்னு வாங்கணும்னு நினைச்சோம்லப்பா, ஹால்லே ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இப்படி ஹால்ல ஏசிய ஃபிக்ஸ் பண்ணாங்க. கல்யாணத்துக்கும் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஹால்லயே படுத்து தூங்குனாங்க. இப்படி சுரேஷோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அவனி சொன்ன மாதிரி மருமகளா வீட்டுக்குள்ள வந்தா. வாமா வா, முதல்ல பாலை பொங்க வைமா. ஆண்டி, எனக்கு பாலை பொங்க வைக்க தெரியாது. ஐயோ ஆண்டி இல்லம்மா, அத்தைன்னு கூப்பிடுமா. தெரியல என்னம்மா, நான் இருக்கேன்ல, சொல்லி கொடுக்கறேன் வாமா. சரிங்கத்த. அம்மா அவனி, உன் வீட்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும், சரியாமா? ஆ சரிங்க மாமா அப்படின்னு சொன்னான். அவனிக்கு வீடு சின்னதா இருக்கிறதுனால, வீட்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. மறுவது நாள், அவனி உனக்கு இங்க எல்லாமே சரியா இருக்கா? ஏதாவது வேணுமா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். ஏதாவது வேணும்னா சொல்லு, வெக்கப்படாத. ஆமா, உங்க வீட்ல எப்பவுமே இத்தனை பேர் இருப்பாங்களா? இல்ல அவனி, சம்மர் இல்லையா, இன்னும் கல்யாணம் வேற நடந்து முடிஞ்சது, அதனாலதான் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொன்னான். ஆனா அவனிக்கு அங்க செட்டே ஆகல. இப்படி 2-3 நாள்ல வெயில் இன்னும் அதிகமாயிடுச்சு. அம்மா அவனி, வாமா சாப்பிடலாம். அத்தை, நான் சாப்பாட இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. அப்படியாமா, உனக்காக இங்கே கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு அங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த ரூம் ரொம்ப சூடா இருந்தது. அத்தை, இந்த ரூம் ரொம்ப சூடா இருக்கு அத்தை. ஆமாமா, இந்த வருஷம் வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல, எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மாவனி, நானே சொல்லலான்னு நினைச்சேன், நீயும் எங்க கூட ஏசிலே வந்து தூங்குமா, அங்க நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனி ஹாலுக்கு வந்தா. சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. அண்ணி அண்ணி, நான் இங்க ஏசி பக்கத்துலயே படுத்துக்கிறேன். அத்தை, நானு அண்ணன் 2 பேரும் இங்க ஏசி பக்கத்துலயே படுத்துக்கிறோம். டேய் இருங்கடா, முதல்ல அவனி படுத்துக்கிட்டோம். இல்ல இல்ல, நான் தான் இங்க படுத்துக்குவேன் அப்படின்னு எல்லாரும் அங்கங்கே படுத்துக்கிட்டாங்க. அப்போ அவனி பக்கத்துல இருந்த கார்த்திக்க பார்த்தா. என்ன அவனி, உனக்கு இது புதுசா இருக்கா? எங்க வீட்ல எப்பவுமே இப்படிதான். இவ்வளவு பேரு சம்மர் ஹாலிடேஸுக்கு வருவாங்களா? சம்மருனாவே இப்படிதான் அவனி, இல்லனா மாமூலா உள்ள அங்க இங்க படுத்துக்குவாங்க. இப்போ ஏசி வேற இங்க போட்டாச்சா, அதனாலதான் எல்லாம் இங்கே படுத்துக்கிறாங்க. எனக்கு இங்க ஒரு மாதிரியா இருக்கு, மொட்டை மாடிக்கு போயிட்டு வரலாமா? அவனி, மொட்டை மாடியில கொசு அதிகம், நீ படுக்க மாட்ட. பரவாயில்ல கார்த்திக், போலாமே. சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கொசு அதிகமாச்சு. ஐயோ, இங்க உண்மையிலேயே ரொம்ப கொசு இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னேனே, எங்க வீட்ல இருந்த ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி, ஒவ்வொரு ரூமுக்கும் கொசுவெல்லாம் இருக்கும். தெரியும் அவனி, உனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு, ஆனா இத தவிர்க்க முடியாதே. சரி சரி அவனி, வா அவனி, நம்ம கீழே போயிடலாம். இப்படி அவனைய கூட்டிட்டு கீழே வந்தான். சாவித்திரம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாங்க. ஏன்பா கார்த்திக், இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்தீங்க? அம்மா, அவனிக்கு தூக்கம் வரல, அதனாலதான் மொட்டை மாடிக்கு போயிருந்தோம். ஓ அப்படியா, அவனி வாமா, என் பக்கத்துல கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. சரி அத்தை.
அப்படின்னு அங்கேயே படுத்துக்கிட்டா. அதுக்குள்ள வினய் கொரட்ட விட்டதுனால அன்னைக்கு நைட்டும் அவளால சரியாவே தூங்கவே முடியல. மறுநாள் காலையில லேட்டா எந்திரிச்சு ஹாலுக்கு வந்தா. என்ன அவனி, இன்னைக்கு ரொம்ப லேட்டா எந்திரிச்சு வந்திருக்க? கார்த்திக், கொஞ்சம் இப்படி வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு அவனி, என்ன விஷயம்? கார்த்திக், இங்க எனக்கு சரியா தூங்க முடியல. எனக்கு இந்த வீட்லயே இருக்க முடியாது கார்த்திக். அவனி, நம்ம வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருக்கணும். நீ என்னவோ முடியலன்னு சொல்ற. இல்ல கார்த்திக், என்னால இங்க இருக்க முடியாது. ஐயோ அவனி, அப்படியெல்லாம் சொல்லாத. கார்த்திக், எனக்கும் இவ்ளோ பிரச்சனையோட இங்க இருக்கிறத கொஞ்சம் கூட பிடிக்கல கார்த்திக். அதுக்குள்ள வினய் எந்திரிச்சு வந்தான். அண்ணி, காஃபி குடிக்கிறீங்களா? ஆ அப்படின்னு சொன்னதுனால காஃபிய கொண்டு வந்து கொடுத்தான். காஃபிய குடிச்சுக்கிட்டே ஹால பார்த்தா. ஹால்ல எல்லாரோட பெட்ஷீட்டும் ஒரே பக்கத்துல போட்டிருந்தாங்க. அவனி அத பார்த்து, அத்தை, இங்க எப்பவுமே இப்படிதானா? ஆமாமா, சம்மர் நாள்ல நம்ம ஹாலு தான் நம்மளுக்கு பெட்ரூம். அத்தை, நீங்க எல்லாமே எப்படி அத்தை இங்க படுக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நீ, எனக்கு எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசுறது தான் பிடிக்கும். அதுக்குன்னு இப்படியா? ஆமாமா, அவங்கவுங்க ரூம்ல தனித்தனியா இருந்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் உக்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம். ஆனா அத்தை. சரிம்மா, சரி சரி, நம்ம இப்படியே உக்காந்து பேசினா சரியாவது. முதல்ல எந்திரிச்சு போய் சமைக்கணும் அப்படின்னு சாவித்திரி சமைக்கிறதுக்கு சமையலறைக்குள்ள போனாங்க. அன்னைக்கு நைட்டு, கார்த்திக், நம்ம இன்னைக்கு நம்ம ரூம்லயே படுத்துக்கலாமா? அவனி, இங்க ரொம்ப சூடா இருக்குமே. பரவாயில்ல, நம்மளுக்கு குறைஞ்சது இங்க கொஞ்சம் பிரைவசியாவது கிடைக்கும்ல. நம்ம 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கலாம்ல. சரி, உன்னோட இஷ்டம் அப்படின்னு 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா ஃபேனும் சரியா சுத்தல, கரண்ட்டும் போயிடுச்சு. ரொம்ப அனலா இருந்தது. என்ன கார்த்திக், இங்க கரண்ட்டும் இருக்காதா? என்ன மேடம் பண்றது, இது கிராமம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். இன்வெர்டர் கூட இல்லையா? ஐயோ அவனி, இந்த சம்மருக்கு ரூமுக்குள்ள ஏசியே இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க இன்வெர்டர் வேற இல்லன்னு கேக்குற, சரியா தமாஷா இருக்கு. சுசீல் அம்மா, அப்பா கார்த்திக்கு, அவனி 2 பேரும் இப்படி ஹாலுக்கு வாங்க, கரண்ட் வர வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. என்னம்மா அவனி, இங்க உனக்கு சரியா தூக்கம் வரலையா? அது அத்தை, எனக்கு புரியுதுமா. அம்மா அவனி, உன் மூட மாத்திர மாதிரி நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன மாமா? உன் புருஷன் சின்ன வயசுல கரண்ட் போனா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அப்பா, இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? அம்மா, அண்ணன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கம்மா. வேற என்ன பண்ணுவான்? அவனுக்கு இருட்டுன்னா ரொம்பவே பயம். வந்து வந்து என் பின்னாடியே முந்தானிக்கிட்டே நின்னுக்குவான். இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா, அப்புறம் இவன் எதுக்காகப்பா எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான் தைரியமா இருக்கணும்னு? ஏய், வாய மூடுறா, நீ வேற. எங்க உண்மையா உங்க எல்லாரும் சொல்றது வெரி ஃபன்னி. இப்படி அவனி அந்த வீட்ல முதல் தடவை சிரிச்சா. அம்மா, நீங்க என் மரியாதை எடுக்கிறீங்க. இல்ல இல்லங்கத்த, நீங்க சொல்லுங்கத்த. அம்மா, என் மரியாதை எடுக்காதீங்க. அவனி, நீ கூடவா அப்படின்னு அன்னைக்கு நைட்டு முழுக்க கரண்ட் வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில, கார்த்திக், நீங்க ரொம்ப ஃபன்னி போங்க. ஐயோ அவனி, அதெல்லாம் நீ இப்போ மறந்துரு. அவனி, எங்க வீட்டுக்கு வந்து சிரிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அப்போ எங்க வீட்ல எல்லாமே பழக்கமாயிருச்சா? ஆனா நம்ம இங்க இருந்து போலான்னு சொன்னேன். ஆனா இப்போ நல்லாதான் இருக்கு. எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது. இல்லனா இருந்தாலும் ஒவ்வொரு தடவை இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது கார்த்திக். எல்லாரோட வீட்ல அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி ரூம், எல்லாரோட யோசனை தனித்தனியா இருக்கும். ஆனா இங்க அவனி, இதுதான் எங்க வீட்டோட ஸ்பெஷல். தனித்தனியா ரூம் இல்ல, இருந்தாலும் எல்லாம் நிம்மதியா இருக்கும். உண்மைதாங்க. நேத்து நைட்டு கரண்ட் போனப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. இப்போ நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் பெட்ரூம் எப்படி மேடம் இருக்குது? இருந்தாலும் கார்த்திக், இது எல்லாமே நம்மளுக்கு பழக்கமாகணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னம்மா 2 பேரும் உக்காந்துக்கிட்டு சீக்ரெட் பேசுறீங்க? ஒண்ணு இல்ல அத்தை, இன்னைக்கு நைட்டு கூட உங்க எல்லாரும் கூட சேர்ந்து நானும் ஹால்லயே தூங்குறேன். நீ, நான் தான் ஏசி பக்கத்துலயே படுத்துக்குவேன். சரி சரி, இன்னைக்கு எல்லார விட நான் முதல்ல வந்து இடம் பிடிச்சுக்கிறேன் பாரு.
சாவித்ரி பாத்தியா, நம்ம மருமக நம்ம பேட்ச்லயே கலந்து போயிட்டான். வீடு சின்னது இருந்தாலும் அன்பு பாசம் நிறைய இருந்தாதாமா அந்த வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். அன்னையில இருந்து அவனே அந்த வீட்ல எல்லாரோடையும் மிங்கலாயி சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினான்.